అన్నా అన్నా పొరేనా மாப்பிள கூப்பிடுறாருங்க. నేను తర్వాత మాట్లాడతానండి. சொல்லுங்க சொல்லுங்க. மாப்பிள உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ஒண்ணும் இல்லைங்க. இப்போ வாயிலிருந்து வார்த்தை வெளியில வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு சொந்தம். இப்போ மாமா ஏதோ சொன்னாருங்க, பணம் காசு செட்டில்மெண்ட். எப்போ வேணும்? அது டிவிக்காரங்க பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், ஒண்ணு கிடக்கு ஒண்ணு எழுதி நம்ம ரெண்டு பேருக்குமே பேர் ஒரு மாதிரி கேட்டு, அதனால சொல்லுங்க மந்திரியாயி மக்களுக்கு சேவை செய்யலாம்னு. பிரமாதண்ணே, நீங்க எடுத்த முடியல எந்த தப்பும் கிடையாதுண்ணே. அண்ணே, நீங்க இருக்கிற ஹைட் வெயிட்டுக்கு விளையாட்டுத்துறை எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும்ண்ணே. பண்ணிக்கலாம். சரிங்க. எதுக்கு மாம்சி காலம் இருந்துச்சுங்க? இத்தனை வயசுக்கு அப்புறம் பந்து விட்டு விளையாட போறியா? அவனுக்கு தர்றேங்கிற, நீயும் சரி சரின்னு மண்டையாட்டுறிய. அவன் குடுக்கறத வாங்கிட்டு போறதுக்கு நம்ம என்ன இழிச்சு வாயினா? அப்ப அது வேண்டாங்கறியா? என்ன நோனாங்கறியா? அதுல சல்லி காசு கூட சம்பாதிக்க முடியாதியா? அப்புறம் வேற என்னத்த கேக்குறது? பிடபிள்யூடி கேளு. பிடபிள்யூடி அதுதான் இப்ப பொது பணி துறை. பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, கம்மாயில தூர் வாடுறது. மாவனே, அது மட்டும் கிடைச்சிருச்சு, காசை புல் ட்ரெவர்ஸ் வச்சு வாரு வாருன்னு வாரிக்கலாம். கேளு. சாரிங்கண்ணா, டயர் சிறு போட்டு வந்து காலம் இருந்துச்சாரு. அது ஒண்ணுமே இல்லைங்கண்ணா. இப்போ நம்ம ஒரு வேலை செய்யணும்னு வச்சுக்கங்களேன், முதல்ல அந்த வேலை நம்மளுக்கு நல்லா தெரியணும். அப்பதான் நாம 4 பேர்கிட்ட வேலை வாங்க முடியும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமங்க, நாங்க இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்திலேயே பிடி கிளாஸ் வந்து வச்சுக்கங்களேன், 2 பேரும் செக்யூரிட்டி குறிச்சு சினிமா பார்க்க போயிருவோங்க. சரி. அதனால இந்த விளையாட்டு நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுங்க. அடிப்படையில் நாங்க வேற கிராமத்து ஆளுங்களாச்சா, அதனால இந்த கம்மாயில தூர் வாடுறது, பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா நாங்க நல்லா இறங்கி வேலை செய்வோம். செய்வோங்க. கொடுங்க, நல்லா கொடுங்க. இதுக்குனே செட்டப் பண்ணி வந்தீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஏன் படியில கை வைக்கிறீங்க? பேச்சுக்கிறேன். இப்ப கூட கூடியா, நான் கிளம்பி போய்கிட்டே இருக்கேன். அப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு சீட் கம்மி தான். நில்லுங்க. பாருங்கண்ணா, இன்னைக்கு நம்ம கழகர்கள் நிலைமை இல்ல, நாம அவங்களுக்கு ஒரு சீட்டு விட்டு கொடுத்தாதான் நம்ம சீட்ல நம்ம உட்கார முடியும். அதுக்கு நான்